இருந்தால் அந்த குறையை திருத்திக் கொள்வார்கள், அந்த குறையை சீர் செய்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நபியாக இருந்தே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்படி பாக்கியத்தை கொடுத்தார். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் 2 மலக்குமார்களை அனுப்பி, தாவூத் மிக நல்ல மனிதர், ஆனால் பைத்துல் மால் இருந்து பொது பணத்திலிருந்து அவர் தன்னுடைய சேவைகளை செய்கிறார் என்று சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்தியது. தன்னுடைய நிலைமையை மாற்றிக் கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அவர்களுக்கு நாம் இரும்பை பஞ்சாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இரும்பு கவசங்களை தன்னுடைய கையால் செய்யும் பாக்கியத்தை தானே சம்பாதித்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுக்கு இப்ராஹிம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிடுவதற்கல்ல, நான் இங்கு நேரடியாக வருகிறேன். அல்லாஹ் தஆலா வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்தார். ஆட்சி மட்டும் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது அல்ல. அவனுக்கு வெறுமனே ஆட்சி வழிகாட்டவில்லை, காரணக்கா பணம் வழிகாட்டவில்லை, வெறுமனே செல்வம் மனிதனுக்கு வழிகாட்ட மாட்டாதே, வெறுமனே ஆட்சி மனிதனுக்கு வழிகாட்ட மாட்டாதே. எல்லாரும் சமூகத்திலே ஆட்சியுடன் அறிவு தேவை. ரஜுலுன் ஆதா அல்லாஹ் மாலஹு இல்மா வ ஹுவ யத்தகி பிஹி ரப்பா வ யஸிலு ரஹ்மா வ யஅமல் லில்லாஹி பிஹக்கி ஹதா மின் அஃதலில் மனாசில். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுத்தான், செல்வத்தையும் கொடுத்தான். அவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான், செல்வத்தில் அல்லாஹ்வை பயப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். இவனுக்கு கொடுத்த செல்வம் இவனுக்குரியதல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நான் இவர்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான். சுலைமானை நாம் சோதித்தோம், ஆட்சியை கொடுத்ததற்கு பிறகு சோதித்தோம். பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்த காரணத்தினால் இதனுடைய தஃசீர்களை நான் விவரிக்கவில்லை. நம்முடனாக சுருக்கமாக கருத்தை மாத்திரம் சொல்கிறேன். மேலான சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்கள் சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லாத காரணத்தினால் அவர்கள் நாடியவை நடக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மூலத்தை, ஒரு உயிரில்லாத ஒரு ஜடத்தை அவர்களுடைய குர்சியில், அவர்களுடைய ஆசனத்தில் அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்கிறார். அவர்கள் பல மனைவிகள், பல பாக்கியங்கள் பெற்றிருந்தும் கூட அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆனதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு சோதித்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில் என்னை உன்னுடைய அரசனிடத்தில் ஞாபகப்படுத்து என்று, அரசனிடத்தில் ஞாபகப்படுத்து என்று சொன்னதற்காக அல்லாஹ் அவர்களை 7 வருஷம் அதிகமாக உள்ளுக்கு வைக்க வைத்தார். மேலான சகோதரர்களை பெரியார்களே, நல்லடியார்கள் அல்லாஹ்வுடன் நேரடியான தொடர்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா விதவிதமாக குர்ஆனில் பாராட்டியிருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்தான், ஆட்சியையும் கொடுத்தான். ஆனால் எல்லாத்தையும் விட மேலாக அவர்களுக்கு அறிவை கொடுத்தான். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் வாப்பாவுக்கும் மகளுக்கும் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. மூமின்களில் நின்றும் அதிகமானவர்களில் எங்களை நீ தெரிவு செய்ததற்காக வேண்டி நாம் இருவரும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசாக, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசாக மாற்றினார். நபிமார்களுடைய வராசத்து செல்வம் அல்ல, நபிமார்களுடைய இந்த இடத்தில் அல்லாஹ் வராசத்து என்று சொல்வதை, அனந்தர சொத்து என்று சொல்வதை, இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வதை, அந்த ஆட்சியையும் கொடுத்தான். அந்த ஆட்சியை அல்லாஹ் ஒரு நூதனமாக கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் எறும்புடைய பேச்சையும் கேட்கும் ஆற்றலை கொடுத்தான். அல்லாஹ் மிருகத்துடைய சக்தியை, அல்லாஹ் அடக்கக்கூடிய சக்தியும் கொடுத்தான். காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்த செய்தான். எந்த சுனாமியும் அவர்கள் முன்னால் நிற்க முடியாது. அவர்கள் நாடும்படிதான் எதுவும் நடக்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த காற்றையும் கொடுத்தான். அல்லாஹ் பறவைகளையும் கொடுத்தான். அல்லாஹ் ஜின்களையும் கொடுத்தான். அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை பிரமாண்டமாக கொடுத்தான். அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறதையும் முறையாக கேட்டார்கள். முதலாவது ஒரு
நபி என்ற காரணத்தினால முதலாவது கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரப்பிஸ்தக்ஃபிர்லி. நானோ நீங்களோ பேசக்கூடிய நான் அதிக தேவையுள்ளவர், கேட்கக்கூடிய எல்லோருமே தேவையுள்ளவர்கள். எப்பொழுதுமே நபி அவர்களுடைய இந்த திக்ரை ரப்பிஸ்தக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், யா அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70, 80, 100 விழுத்தம் சபையில் சொல்வதை சஹாபாக்கள் கேட்டதாக சொல்கிறார்கள். நாமும் நீங்களும் எந்த நேரமும் இஸ்திக்பார் சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ஒரு சின்ன நரம்பு பிடிச்சு இழுத்துட்டா எல்லா கேமும் உலகத்துல முடிஞ்சிருக்குது. என்ன மனக்கொண்டு கட்டினாலும், என்ன செல்வம் இருந்தாலும், என்ன பதவி இருந்தாலும், என்ன ஆட்சி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது சில நாட்கள் மறந்துடாதீங்க, கை மாறி கொடுப்போம். இன்னைக்கு ஒருவருடைய கையில இருக்கும், நாளைக்கு ஒருவருடைய கையில போகும். தயவு செய்து இதை மறக்காதீங்க. அல்லாஹ் தான் இதை செய்யக்கூடிய ரப், ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமியை படைத்த ரப், அனைத்துக்கும் அதிபதி ரப்புல் ஆலமீன். அவர் ஆலம்களுடைய ரப், அவருடைய கைவசம் தான் அனைத்தும் இருக்கிறது. யாருமே ரப்பாக உலகத்தில் வாழ முடியாது, எல்லோருமே படைப்புகள் தான். சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஆலு அலைய ஃபஅத்தூனி முஸ்லிமீன். இங்கே அல்லாஹ் சூரத் சபா ஆட்சியிடத்தில் அமர்ந்து கொண்டு பில்கீஸ் என்ற அந்த பெண்மணி நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாருங்க அல்லாஹ் எப்படி டிப்ளமசியை கொடுத்தார், எப்படி நுணுக்கத்தை கொடுத்தார். அவர்கள் ஒரு டெலிகேஷன் அனுப்பல, பரவட கையில கொடுத்து அனுப்பினார்கள். அந்த பெண்ணுக்கு உணர்த்தினார்கள், நீ இந்த பூமியில என் மீது பெருமை அடித்துக் கொண்டு பெருமை பாராட்டிக் கொண்டு இருக்காமல் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ் சாய்ந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள் என்று கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். இன்னமும் சுலைமான், சுலைமானுடைய கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிலும் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா வகஅத்தில் வாqi'a லைஸ லிவகஅத்திஹா காதிபா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். சூரத்துல் பரா அதுல பிஸ்மில்லா இல்ல, ஆரம்பத்துல மற்ற எல்லா சூரத்திலும் பிஸ்மில்லா இருக்குது. குர்ஆன்ல நடுவுல வர்ற பிஸ்மில்லா ஒன்று மட்டும்தான். இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஆலா அலைய ஃபஅத்தூனி முஸ்லிமீன். பெருமை அடித்துக் கொண்டு அகம்பாவத்துடன் இந்த துனியாவில் நடக்க வேண்டாம். அல்லாஹ்வின் தூதை உனக்கு தருகிறேன், பில்கீஸை தாழ்ந்து வந்து விடுகிறார்கள் சொன்னார்கள். அவர்களை வியப்படிக்க செய்தார்கள். அந்த காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் சுப்ஹானல்லாஹ் ஒரு மௌத்தை வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்தின் இல்லா தாபத்துல் அர்ض தஅகுலு மின் சஅதஹ் فلما خر تبينت الجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين. அல்லாஹ் தஆலா சூரத்து சபாயில் இதை சொல்லி காட்டுகிறான். அப்படி ஆட்சி செய்த சுலைமானுக்கு நாங்க மௌத்தை கொடுத்தோம். நபி வந்து ஒரு மலக்கு வந்து சொல்லிட்டார், அவங்களோட ரூஹ நாங்க எடுக்க போகிறோம். அவர்கள் சிந்தனை கொண்டு ஒரு கட்டிடம் கட்டினார்கள். அந்த கட்டிடத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். சுமார் ஐவருடைய தகவலை இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். சுமார் 1 வருட காலமாக அவர்கள் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த அசா அவை கரையை நரித்ததை பார்க்கும் பொழுது தாங்க முடியாமல் கீழே விழும் பொழுதுதான் அவர்களுடைய மௌத்தே தெரிய வந்தது. ஒரு ஆடம்பரமான ஆட்சியை கொடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்தையும் அல்லாஹ் ஒரு நூதனமான முறையில் உலகத்திற்கு குர்ஆன் மூலமாக அறிவிக்கிறான். இன்னக மய்யித்துன் ஃபஇன்னஹும் மய்யித்தூன் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் நேரத்தில் சஹாபாக்களுடைய கண்களை திறக்க வைத்தது. வாளை தூக்கிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை திடுக்கிட செய்ததை இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மன் கான யாபது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத் இன்னக மய்யித்துன் ஃபஇன்னஹும் மய்யித்தூன் என்ற இந்த அடிப்படையை சொல்லி காண்பித்தார்கள். சொன்னார்கள், யார் முஹம்மதை வணங்குகிறார்களோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்
سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. அந்த பெரிய பாக்கியத்தை அந்த காலத்தில் எப்படி நவீன கருவிகள் இன்று உலகத்தை 7 நாளில் சுற்றும் அந்த விமானங்களை கண்டுபிடித்திருக்கும் உலகம் அந்த காலத்தில் இப்படி சாதனைகளை புரிந்திருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இரவில் சிறிது நேரத்தில் நாம் இந்த முஹம்மதை இரவு பிரயாணத்தில் அந்த பைத்துல் மக்தஸையும் கொண்டு போய் சேர்த்தோம். அங்கு நபிமார்களுக்கு தொழுகை வைத்ததற்கு பிறகு இஸ்ரா அந்த இரா பயணத்தை மேற்கொள்ள வைத்து அல்லாஹ்வுடைய தரிசனத்துடைய பாக்கியத்தை, சொர்க்கம் நரகத்தை அல்லாஹ் அங்கு காண்பிக்க வைத்தான் என்பதையும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூதனத்தை, அவர்களுக்கு கொடுத்த மோஜிசாவை, அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டிவிட்டு சொல்கிறான், முஹம்மதே உங்களுக்கும் மௌத் வந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழ்ந்த செல்வம் படைத்த ஆட்சியில் உள்ள நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த ஒன்றை வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் என்று ஞாபகப்படுத்தியவை காபத்துல்லாவை ஞாபகப்படுத்த, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நான் ஞாபகப்படுத்தியதை, பைத்துல் முகத்தஸை ஞாபகப்படுத்த, நான் இப்பொழுது எங்களுடைய இறுதி தூதர் அல்லாஹ் எமக்கு தந்த செல்வம், எங்களுடைய கண்மணி நாயகம், எங்களுக்கு அல்லாஹ் மதீனத்துடைய கிரீடமாக தந்த, அல்லாஹ் அழகிலும் அழகாக, அவர்களுடைய தோற்றத்திலும் அழகான தோற்றமான, அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உயர்வை கொடுத்து யாயுல் முஸ்தம்மில் யாயுல் முஸ்தத்திர் என்று அழகாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சயாத்தின் மாஹிசுபு அஹ்மத் என்று, அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் என்று நபி அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் விதவிதமாக ஞாபகப்படுத்தியிருக்கிறார். மேலான சகோதரர்களே, அந்த இறுதி நபி காத்தமுன் நபியின் அல்லாஹ் நபிக்கு பிறகு எந்த நபியும் உலகத்துக்கு வர முடியாது. யாரும் தன்னை தவறான பிரச்சாரங்கள் மூலமாக நபி என்று வாடிட முயற்சி செய்தால் அதை பொல்லாத அபாயம். ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது உங்களோட பிள்ளைல இந்த நாட்டு முஸ்லிம்களே, நீங்க எல்லாரும் இந்த பயான கேட்கிறீங்க, தாய்மார்கள் குறிப்பாக நீர்கொழும்பு பகுதியாக இருக்கலாம், பசியால பகுதியாக இருக்கலாம், சில பகுதிகளில் ஊடுருவிக்கும் இறுதி நபித்துவத்தை பொய்ப்பிக்கும் காரியாளிகள் என்ற இந்த அடிப்படையை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய இந்த பகுதிகள் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனமுடித்ததற்கு பிறகு குஃப்ரில் ஒரு பௌத்தத்தை விட, இந்துவை விட இஸ்லாமுடைய பார்வையில் அதை அனுமதிக்கப்படக்கூடியது அல்ல. இறுதி நபித்துவத்தை மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர் வாதித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, 2007 அகில இலங்கை செம்மியத்துள்ளவா இறுதி நபித்துவத்தின் பிரபந்தத்தை முன்வைத்திருக்கிறது. அதை மஸ்ஜிதுகளில் வைத்திருக்கிறோம். அதை இலங்கையில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த நேரத்தில் இருந்த 25 பார்லிமெண்ட் எம்பிஸும், இந்த நாட்டில் உள்ள 150 மதரசாக்களும், இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களும், உலகத்தில் ராபித்தத்தில் ஆலமுல் இஸ்லாமியாவுடைய அங்கே சேர்ந்த முஸ்லிம்கள் அனைவர்களும் பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டும் காபிர் என்று சொன்னதுதான் மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட திருமணங்கள் செய்து கொடுக்கும் பொழுதே மற்ற பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை அல்ல. இந்த நாட்டில் வாழக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு சின்ன கருத்து வேற்றுமை, தரீகாக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை, ஜமாத்துகளுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை, இயக்கங்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை, ஒற்றுமை பிரகடனம் என்ற உண்மை நாம் இந்த எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் தீய சக்திகள் எங்களிடத்தில் வந்து இந்த நுழைச்சு விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை படிங்க, படிச்சு கொடுங்க, மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைங்க. வீட்டில் உள்ள பெண்மணிகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பெண்மணியை திருமணம் செய்து கொடுக்க போல இறுதி நபித்துவத்தை மறக்கக்கூடியவர்கள் தரைக்கால் உள்ளவர்கள் இருக்க முடியாது, ஷாஃபி ஹனஃபியில் இருக்கக்கூடிய முடியாது, ஜமாத்துகள் என்று ஜமாத் இஸ்லாம், சலஃபி, சூஃபி, தப்லீக் எல்லாம் இருக்க முடியாது. மேலான சகோதரர்களே, சுன்னத்துல் ஜமாத்துக்கு அல்லாத இருக்கக்கூடிய அமைப்புதான் பொல்லாத அமைப்புதான். இதிலிருந்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நபித்துவம், அந்த நபித்துவத்தை நாம் உண்மையாக புரிந்திருக்கிறோம். அந்த நபித்துவம், இறுதி நபித்துவம் யாருக்கும் இதுக்கு பிறகு நபி வர முடியாது. சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பாராட்டினார்கள். சொன்னார்கள், அலி அந்த மின்னி முன்சிலத்தி ஹாரூன் மூஸா, நீங்க யார்? அலியை நீங்க அழ வேண்டாம்,
தபூக்குடைய யுத்தத்தில் நபி அவர்கள் அலி அவர்களை